இந்த மகாபர்வதம் வாங்குறது இமயமலை அவருடைய முத்திரை வந்து பெரிய பாக்கியம் சார். அற்புதமான இருக்கும் சபையில் என்னை சான்றோனாக்கி அழகு பார்த்த அமிர்த குருவின் திருவடிகளுக்கு எனது வணக்கம். வணக்கம் என்று என் வாய் உங்களை சொல்லும் முன் எனது கரம் உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குவதை உணர்ந்துவிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டணும். உலகெல்லாம் அன்பு மேவி ஒருகுலமாக வாழ்க. அது ஒன்றும் இல்லை. கலகம் துயரும் வீழ்க, கருணையும் கழிப்பும் பொங்க, நலமெல்லாம் விளைய, ஞாயிறு பொழிய, நாளும் லகுவாய் சுத்த ஜோதி இறைவனை போற்றி போற்றி. புத்தருக்கு பின்னாடி புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க புத்தர் ஆக முடியல, மகாவீரருக்கு பின்னாடி வர முடியல. ஈசாவிலையும் அதே நிலைமை, ஆர்ட் ஆஃப் லிவிங்லேயும் அதே நிலைமை, எல்லா பக்கம் அதே நிலைமை. என்ன காரணம்? அடையாளங்களை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது சீடர்கள், அந்த மதத்தை தழுவியவர்கள் அடையாளங்களை மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமிர்த குருவின் சீடர்கள் அர்ப்பணிப்போடு தங்களை அவரிடம் முழுமையாக சரணாகதி அடையும் போது தன்னுடைய நிலைவிட மிக உயர்ந்த நிலைக்கு அவர் கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ரொம்ப பேச முடியல, ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டிருக்கேன், மன்னிச்சிருங்க. அப்புறம் பேசிக்கிறேன். ரைட், அப்புறம் பேசிக்கிறேன். எனக்கு குருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய வாழ்க்கை ஃபினிஷ்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய வாழ்க்கை இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. குருவை சந்திச்சதுக்கப்புறம், அந்த தீட்சை வாங்கினதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கை முழுமையாயிருக்கு. நன்றி.